கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே நம்பிக்கை யார் மேல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த உலகத்திலே நம்பிக்கைகளில் பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. இந்த உலகத்திலே பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. மனிதன் மேல் நம்பிக்கை, செல்வத்தின் மேல் நம்பிக்கை, சிலருக்கு படிப்பின் மேல் நம்பிக்கை, சிலருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையின் மேல் ஒரு நம்பிக்கை, சில மனிதர்களுக்கு உறவுகள் மேல் நம்பிக்கை. இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. இந்த உலகத்திலே பலவிதமான நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாசிலே சுவாசமுள்ள எந்த மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பல மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு இனி யாரையுமே நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி ஒரு முடிவோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் சரியான ஒரு முடிவெடுத்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். படிப்பின் மேல் நம் நம்பிக்கை வைக்கிறோம், அந்த நம்பிக்கையும் ஒரு காலத்தில் அற்றுப்போகும். நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அந்த வேலையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் இல்லாமல் போகும். செல்வத்தின் மேல், மனிதர்கள் மேல், ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான காரியங்கள் மேல் நம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவைகள் எல்லாமே ஒரு நாள் நம்பிக்கை அற்றுப்போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே இந்த பூமியில் பாக்கியவான்கள். காரணம், இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் தேவன் கைவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்பிக்கை யார் மீது, நம்பிக்கை யார் மேல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். அப்போ இந்த உலகத்திலே சில மனிதர்கள் சில காரியங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில், தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 32 வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 32 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே நேபுகாத் நேச்சரை குறித்து நாம் படிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டுகிறார். நேபுகாத் நேச்சர் மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டுகிறார். அந்த அரண்மனையை கட்டுகிற பொழுது அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். இந்த அரண்மனை கட்டப்பட்டது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மகிமை பிரதாபத்திற்கென்று இந்த அரண்மனையை கட்டினேன். ஸ்தோத்திரம், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ 3 வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் கட்டப்பட்டது, என் மகிமை பிரதாபத்திற்கென்று கட்டப்பட்டது. ஸ்தோத்திரம், நான் கட்டின ஆலயம், அதாவது ஒரு பெருமை, நான் கட்டின ஒரு ஆலயம் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு அரண்மனை வேறு யாராலும் கட்ட முடியாது என்று சொல்லி அந்த நேபுகாத் நேச்சர் அரண்மனையின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தான். அப்ப அரண்மனையின் மீது நம்பிக்கை வைத்தவன் கொஞ்ச நேரத்திற்குள்ளாக, சில நேரத்திற்குள்ளாக மிருகமாக மாறி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜ்யபரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப அரண்மனையின் மீது நம்பிக்கை வைத்த ராஜாவுக்கு ஒரு
நிமிஷத்திலேயே ராஜ்யபரம் அவருடைய கைவிட்டு நீங்கி போயிற்று. ஒரு மனுஷனை போல் அல்லாமல் ஒரு மிருகத்தை போல் புல் சாப்பிடுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நிலத்தையும் வீட்டையும் அரண்மனைகளையும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி அரண்மனையின் மீதும் வீட்டின் மீது நிலத்தின் மீது நம்பிக்கை வைத்த, ஸ்தோத்திரம், சொத்துக்கள் மீது நம்பிக்கை வைத்த நேபுகாத் நேச்சர் ஒரு மிருகத்தை போல மாறி போனான் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அப்ப அந்த இடத்துல நேபுகாத் நேச்சர் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட அரண்மனையை சார்ந்து கொண்டான். அது அவனுக்கு பெருமையாகவும் மேட்டிமையாக இருந்தபடியால் தேவ மகிமையை அவன் இழந்து போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக பரிசுத்த வேதத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 21 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 25 வரை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து நாம் படிக்கிறோம். நான் ஒரு நிலத்தை வாங்குவேன், அதில் விதைகளை விதைப்பேன், பரிபூரணமான அறுவடை உண்டாகும். அந்த அறுவடை உண்டான பிற்பாடு அந்த தானியங்கள் எல்லாம் நான் மிகுதியாய் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லி தனக்குத்தானே பேசிக் கொள்ளுகிறார். 19ஆம் வசனத்திலே, லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஐஸ்வர்யவான் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்காக அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், அவைகளை புசித்து குடித்து பூரிப்பாகி இரு என்று தன் ஆத்மாவோடு சொல்லிக் கொண்டான். அப்படி களஞ்சியத்தின் மேல் நம்பிக்கை வைத்த, சொத்துக்கள் மேல் நம்பிக்கை வைத்த அந்த மனிதனை பார்த்து 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டார். முதலாவதாக அரண்மனையின் மேல் நம்பிக்கை வைத்தவன் மிருகமாக மாறினான். இரண்டாவது, தன் களஞ்சியத்தின் மேல், ஸ்தோத்திரம், தன்னுடைய ஆஸ்திகள் மேல், தன்னுடைய சொத்துக்கள் மேல் நம்பிக்கை வைத்த அந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய சமூகத்திலே தேவனால் அவன் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான். மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான், மூடன் என்று அழைக்கப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய பிரயாசத்தின் மேல், தன்னுடைய பொருளாதாரத்தின் மேல், தன்னுடைய நிலத்தின் மேல், அந்த நிலத்தில் வந்த அறுவடையின் மேல், ஸ்தோத்திரம், அந்த களஞ்சியத்தின் மேல் மிகவும் நம்பிக்கை வைத்த அந்த ஐஸ்வர்யவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு மதிகேடன். களஞ்சியத்தின் மேல் நம்பிக்கை வைத்த அவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இரவே உன் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டால் இதெல்லாம் யாருடையதாகும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். அரண்மனையை நம்பினவன் மிருகமாக மாறினான், களஞ்சியத்தை நம்பினவன் தேவனால் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான். மூன்றாவதாக, ஸ்தோத்திரம், லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி ஒரு வேலைக்காரனை அழைத்து, நீ கிராமத்திற்குள் தேசத்திற்குள் சென்று இந்த விருந்துக்கு வரும்படி அநேகரை அழைத்து கொண்டு வா என்று சொல்லப்படுகிறது. அப்படி அழைத்து வர சொல்லுகிற பொழுது அநேகர் அந்த விருந்துக்கு வரவில்லை. அதில் 20ஆம் வசனத்தில், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொன்னான். அப்ப மூன்றாவதாக, ஸ்தோத்திரம், பெண்ணை நம்பினவன் விருந்தை இழந்து போனான். அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்திற்கு திருமணமான அந்த வாலிபன் அழைக்கப்படுகிறான். அவன் புதிதாக திருமணம் ஆனவனாய் இருந்தபடியால், புதிய மனைவியை உடையவனாய் இருந்தபடியால், என்னால் அந்த மனைவியை விட்டுட்டு வர முடியாது என்று சொல்லி பெண்ணின் மேல் நம்பிக்கை வைத்தவன் அந்த தேசத்திலே தேவன் ஆயத்தமணி வைத்திருந்த, அல்லது அந்த மனிதன் ஆயத்தமணி வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு விருந்தை இழந்து போனான். என் கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலக சிநேகத்திற்காக, உலக நன்மைகளுக்காக, உலகத்தினுடைய மனிதர்களுக்காக தேவன் நமக்காக இனி ஆயத்தமான போகிற, ஸ்தோத்திரம், அந்த விருந்தை நம்ம ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ கிருபைகளையும் மேன்மைகளையும் ஒரு நாளும் நாம் இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, யோசுவா 7ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து பார்க்கும் பொழுது, பொன்னை நம்பினவன் சுட்டரிக்கப்பட்டான் அப்படி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அதாவது ஆகான் என்கிற மனிதன் ஆயி பட்டணத்தை வேவு பார்க்க போன நேரத்தில், ஸ்தோத்திரம், அந்த பாபிலோனிய சால்வையையும் வெள்ளி காசுகளையும் பொன்பலத்தையும் அவர்கள் எடுத்து இச்சித்து ஒழித்து வைத்தபடியால், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல அதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பொருள்களும் சுட்டரிக்கப்பட்டது. அவன் மேல் கற்களை வீசினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்தவன் சுட்டரிக்கப்பட்டான். அநேகர் நகைகளை, பொருள்களை, உடைமைகளை சேமிக்கிறார்கள், அதை அதிகமாக நம்புகிறார்கள். அது ஒரு நாளும் நம்மை காப்பாற்றாது, ஒரு நாளும் அது நமக்கு ஜீவனை தராது. கொரோனா காலத்தில் அந்த ஒரு பொருள்களும் அவர்களை காப்பாற்றவில்லை. அப்ப அந்த ஆகான் என்கிற மனிதன்
பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து ஸ்தோத்திரம் முழு குடும்பத்திற்கும் சாபத்தை வருவித்து கொண்டான். ஏசாயாவில் ஸ்தோத்திர எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அரண்மனை மேல் நம்பிக்கை வைத்தவன் மிருகமாக மாறினான். களஞ்சியத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவன் தேவனால் மதிகேடன் என்று அழைக்கப்பட்டான். ஸ்தோத்திரம் பெண்ணின் மேல் நம்பிக்கை வைத்தவன் தனக்காக ஆயத்தமானப்பட்ட மிகப்பெரிய விருந்தை இழந்து போனான். பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்தவன் சுட்டரிக்கப்பட்டான். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்தவன் சபிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்பட்டான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தவனோ பாக்கியவான் என்று அழைக்கப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனிதனை நம்புவதை விட, படிப்பை நம்புவதை விட, வேலையை நம்புவதை விட, உறவுகளை நம்புவதை விட, சூழ்நிலைகளை நம்புவதை விட, லோன்களை நம்புவதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவரே உங்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்குவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவரே உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு பொழுதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நம்பிக்கை யார் மீது என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அப்ப அந்த உலகத்தின் மீதும், உலகத்தின் சிநேகத்தின் மீதும், உலகத்தின் மனிதர்கள் மீதும், படிப்பின் மீதும், வேலைகள் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருப்போமானால் அவைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைக்க, தேவ சமூகத்தில் நம்பிக்கை வைக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. அப்ப நேபுகாத் நேச்சரை போல, ஐஸ்வர்யாவனை போல, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வாலிபனை போல, மனிதனை போல ஆண்டவரே நாங்கள் கிருபையற்றவங்களா வாழாதபடி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு உம்மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா வாழும்படி ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நம்பிக்கை இழந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, யாரெல்லாம் நம்பி அப்பா ஸ்தோத்திரம் வெக்கப்பட்டு நிற்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுக்கு நீர் என் நம்பிக்கையின் நாயகனாய் இருந்து ஆண்டவரே இந்த கஷ்டமான காலத்தில், அடைபட்ட காலத்தில், இந்த நெருக்கத்தின் காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.